இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். யோவான் 13:35 வசனம். Today's Bible verse. By this all will know that you are my disciples if you have love for one another. John chapter 13 verse 35. மெய்யான தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையே அவர்களை உலகிற்கு தேவ பிள்ளைகள் என்று காண்பிக்கின்ற அடையாளம் ஆகும். மரமானது அதன் கனியினாலே அறியப்படும் என்றார் இயேசு கிறிஸ்து. பவுலாரும் ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்று பட்டியலிட்டு காட்டுகிறார். இப்படிப்பட்ட மேலான குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக காணப்பட வேண்டும். நம்மை காணுகிறவர்கள் நம்மில் இயேசு கிறிஸ்துவின் சாயலை கண்டு இவர்கள் தேவ பிள்ளைகள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடத்தில், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று கூறினார். ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து கூறியது போல நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்து கிறிஸ்துவின் மெய் சீடர்களாய் வாழ்வோம், ஆசீர்வாதம் பெறுவோம். ஆமேன்.